ரெட்ஜெண்ட் மூவிஸ் புரொடக்ஷனோட உரிமையாளர் உதயநிதி அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் இன்பநிதி அவர்களை ரெட்ஜெண்ட் மூவிஸோட சிஇஓ ஆக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போது அதோட அஃபிஷியல் அறிவிப்பாக நடிகர் தனுஷோட இயக்கத்தில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க இட்லி கடை படத்தோட அஃபிஷியல் தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரிலீஸ் பை ரெட்ஜெண்ட் மூவிஸ் இன்பன் உதயநிதினு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இன்பநிதி அவர்கள் இதுக்கப்புறமா ரெட்ஜெண்ட் மூவிஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாரு. இப்போது ரெட்ஜெண்ட் மூவிஸோட அடுத்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் இணையக்கூடிய ஒரு பிக் பட்ஜெட் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏற்க போகிறதா கூட நியூஸ் வந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் ரெட்ஜெண்ட் மூவிஸ் இணைஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அஃபிஷியலாக ரெட்ஜெண்ட் மூவிஸோட அடுத்த இன்பன் உதயநிதி அவர்களை அறிவிச்சிருக்காங்க. மலையாளத்தில் ரீசெண்டாக ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு தமிழ் லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி இப்போ தேட்டரில் ஸ்க்ரீனிங் ஆகிட்டு இருக்க படம் லோகா. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லன், சாண்டி மாஸ்டர்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. படம் வெளியாகி இது வரைக்கும் உலகம் முழுவதும் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகியிருக்கு. படம் உமன் பேஸ்டு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படம். நடிகர் துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். படத்தோட அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் படக்குழுவினர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகி படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. விஜய் சேதுபதியோட சன் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடித்து ஸ்டட் மாஸ்டர் அனலரசோட இயக்கத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஃபீனிக்ஸ் படம் அஃபிஷியலாக கமிங் சூன் இன் டென்ட் கொட்டான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரமே அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடி தளம் மற்றும் ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான டென்ட் கொட்டால படம் எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் ராஜு நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பன் பட்டர் ஜாம். படம் இப்போ அஃபிஷியலாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் யூகேல ஸ்ட்ரீமிங் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று காயல் படத்தில் காயத்ரி, லிங்கேஷ், அனுமோல், ரமேஷ் திலக்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட அஃபிஷியல் சென்சார் சர்டிஃபிகேட் படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. படம் செப்டம்பர் மாதம் எண்டுக்குள்ள தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷனில் தயாராகி கலையரசன், அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் தேட்டரில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகும் படம் தண்டா காரண்யம். இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வார் பேஸ்டு படம். எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷ் மற்றும் மிஸ்கின் அவர்கள் ஒரு புதிய படத்தில் இணையறாங்க. இந்த படத்தை ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜி ஸ்டுடியோஸ் இணைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கில் டைரக்டர் பிரவீன் எஸ் விஜயோட இயக்கத்தில் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் பூஜை போர்ட்டல்ஸ் எல்லாம் படக்குழுவினர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.